வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஓட்டு பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்டு பக்கோடா செய்கிறது சில பேர் இதை ரிப்பன் முறுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இட்லி அரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் 2 கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா, அதாவது 8லேருந்து 10 வரமிளகாவை எடுத்து அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 வெள்ளைப்பல் பூண்டு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 2 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு அதை நம்ம பவுடராக அரைச்சி சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை மாவு அதிகமாகிடக்கூடாது. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். முறுக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓலை பக்கோடாவுக்கு நீளமாக இந்த மாதிரி இருக்கிற அச்சு இருக்கும். இதே மாதிரி மற்ற முறுக்கில் உள்ள இந்த மாதிரி இருக்க அச்சு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். உப்பும் எண்ணெயும் தேவையான அளவு எடுத்துக்கலாம், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் தான் செய்கிறோம் அப்படிங்கிறனால மிக்சியிலே அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ட்ரையான மிக்சியில் பொட்டுக்கடையை நைஸாக அரைச்சிடணும். கரக்கரன்னு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த அச்சில் மாட்டிக்கிட்டு நமக்கு ரிப்பன் பக்கோடா ஒழுங்காக வராது. சப்போஸ் உங்கள் மிக்சி பிளேடு ஒழுங்காக அரைக்கலை அப்படின்னா இதை ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற வரமிளகாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 வெள்ளைப்பல் பூண்டு, எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், எடுத்து வச்சுருக்கிற பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதையுமே நைஸாக அரைச்சிடணும். கரக்கரன்னு அரைச்சோம் அப்படின்னா இதுவுமே பிளேடில் மாட்டிக்கும். அதே மாதிரி அரிசியை மிக்சியில் அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டு நைஸாக அரைச்சிடணும். இதுவை தண்ணி நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் உங்களோட ரிப்பன் பக்கோடா பொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியை அளவாக ஊற்றி நீங்கள் கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் விழுது தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. எப்பயும் சொல்கிறேன், கொஞ்சம் தண்ணி அதிகமாச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. பட் நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பொறுன்னு ஆகிடும். இந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும். நீங்கள் இதில் எள்ளு போடணும் விருப்பப்பட்டீங்கன்னா அது போட்டுக்கலாம். நான் ஏன் போடலைன்னா என்னோடய பிளேடில் மாட்டிக்குது, அதனால் போடலை. உங்கள் பிளேட் கொஞ்சம் தட்டை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எள்ளு கூட கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஓட்டு பக்கோடா பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேராகவே எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். டேரெக்டாகவே எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமான லேயராக பிழிஞ்சிடாதீங்க. ஒரே ஒரு லேயர் மட்டும் நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க. தீயை கூட குறைச்சி வச்சு வேக வைக்கக்கூடாது. ஒரே தீயிலேயே 2 சைடும் நல்லா செவந்து சலசலப்பு அடங்குற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 கரண்டிகளை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் திருப்பி போடுறப்ப ஆயில் மேலே தெளிச்சிரும். அதனால் நம்ம உடையாமையும் இருக்கணும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் தெளிக்காமல் இருக்கணும். இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஓட்டு பக்கோடா, அதாவது ரிப்பன் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.